இப்போ உங்களுக்கு பொண்ணெல்லாம் வேற பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பார்த்துட்டு எப்படி நாளைக்கு ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல உங்களுக்கு அப்ப சிக்கல் ஏற்படும்ல? அது ஏற்பட்டுருச்சு. ஏற்பட்டுருச்சா? முந்தா நேத்து கூட பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. ம். போன இடத்துல ஃபர்ஸ்ட் உள்ள கூட்டு வச்சு பேசிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த பொண்ணோட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த அம்மா அந்த டிவில பேசின அம்மா தானே, இந்த ம். பையன் தான் அந்த அவிங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க, ரோட்டுக்கு வெளிய இருக்க சப்போர்ட் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் குடுக்காத, பிள்ளைய கெடுத்து அப்படியே புடுவாய்ங்க. சொல்றாங்க. அப்படியே சொல்லி, ம். இல்லம்மா கிளம்புங்கம்மா பார்த்துக்கலாமான்னு சொல்லி தொரத்தி விட்டாங்க. சம்பளம் இருக்கு, படிப்பு இருக்கு, அடுத்து நெறைய பண்ண போறோம் படிப்பெல்லாம். நான் என்னோட சாதியிலேயே பொண்ணு பார்த்தா கூட, எங்க அம்மா பார்த்தா கூட குடுக்க தயங்குறாங்க. காரணம், நான் வந்து தலித்துகளுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற ம். ஒற்றை காரணம். தலித் பெண்ண நீங்க திருமணம் செய்றீங்க அப்படின்னா உங்க வீட்ல ஏத்துப்பாங்களா? ஏத்துப்பாங்க, ம். ஏத்துப்பாங்க. ஏத்துப்பாங்க. ஓகே. நான் தைரியமா இங்க உட்கார்ந்தேன்னு சொல்றேன். ஏத்துப்பாங்க கண்டிப்பா. காரணம் என்னன்னா, நான் படிச்சிருக்கேன். நான் அந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்குவேனான்னு ஒரு விஷயம். அந்த பொண்ணு என்னைய நல்லா பார்த்துக்குமான்னு ஒரு விஷயம். என் அம்மா, அப்பா பார்த்துக்குமா? நான் அவங்க அம்மா பார்த்துக்குவேனா? 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இது போதுமே ஒரு வாழ்க்கைக்கு. இதுல சாதி வந்து எங்க என்னைய வந்து நிமித்த போகுது? நான் படிச்சம்போது எனக்கு ஹெல்ப் பண்ணாத சாதி, நான் கீழ விழுந்தபோது என்னை தூக்கி விடாத சாதி, என் அம்மா, அப்பாவுக்கு மருத்துவ செலவுக்கு உதவி பண்ணாத சாதி, இந்த சாதியெல்லாம் எனக்கு எந்த இதுவுமே ஹெல்ப் பண்ணல. ஆனா கல்யாணம்னு ஒரு இடத்துல மட்டும் ஜெனரேஷனுக்கு ஒரு சாதின்ற ஒரு துண்டுச்சீட்டு குடுக்கறதுக்கு மட்டும் சாதி வந்து ஏன் நிக்கணும்?